श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयते मेस्तु भूयसे. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 28வது திருநாமம் ஸ்தானுகு. இது வரைக்கும் சர்வக, ஷர்வக, சிவகெல்லாம் பார்த்தோம். சர்வக அப்படின்னா அனைத்து ஜீவராசிகளுக்கும் பகவானோட சரீரமாக இருக்கும் அப்படின்னு. ஷர்வக நம்ம செய்கிற குற்றங்களெல்லாம் போக்குபவர். சிவகன மங்களத்தை கொடுப்பவர். இப்படி எல்லாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி ஸ்தானுகு. ஸ்தானுகுன்னா உறுதியுடன் நிலையாக இருப்பவர், நிலை பெற்றிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்தானுகும் சிவகா மாதிரி உலக ரீதியில் பார்த்தாக்க சிவபெருமானை தான் குறிக்கும். ஆனால் முன்னாடி சொல்லியிருக்கால எந்த திருநாமம் எல்லாமே உள்ள அந்தரியாமையாக பகவான் இருக்கிறனால அவரையே குறிக்கும்னு. அதனால் வியாக்கியானத்தில் இது பகவானை தான் சொல்லியிருக்கு. பகவான் நிலை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸ்தித்யதே திருஷ்ட அனுகிரக பாவக. ஸ்தித்யதேன்னு நிலைத்து அனுகிரகிக்கிறார். அனுகிரக பாவக அனுகிரகிச்சுட்டே இருக்கார். நிலைத்து இருந்து அனுகிரகிக்கிறார்னு அர்த்தம். அதாவது அடியார்களை நிஷ்டிப்பதில் தீவிரமாக நிலையாக இருக்கிறார்னு அர்த்தம். ஆண்டாள் சொன்னால்யா ஊக்கமுடையாய் அப்படின்னு பாடினாலே. அதாவது அடியார்களை ரட்சிப்பதில் ஊக்கமாகவும் இருக்காராம். வெறும்னா ரட்சிக்கிறது இல்லை, சந்தோஷமாக ரட்சிக்கிறார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பத்மநாபக அமரப்பிரபுகுன்னு பின்னாடி ஒரு திருநாமம் வரும். சில பேர் தமிழில் வாசிக்கும் போது மரப்பிரபுகுன்னு சொல்லிடுவா. அதனால பெருமாளுக்கு ஒரு குத்தமும் இல்லை. ஏன்னா மரத்துக்குள்ளேயும் அவர் தான் அந்தர்யாமியாக இருக்கார். ஆனால் சம்ஸ்கிருதத்து பிரகாரம் அமரப்பிரபுகுன்னு சொல்லணும். ஏன்னா அவர் அமரத்துவம் வாய்ந்தவர், அசைக்க முடியாத ரட்சகன். அவர் அப்படிப்பட்டவர். மரத்தை போல, தூணை போல, இரும்பை போல உறுதியுடன் இருக்காராம். அடியார்களை ரட்சிப்பதிலேருந்து விடவே மாட்டாராம், விலகவே மாட்டார். அதான் ஸ்தானுகு. அவர் எப்படி ரட்சிப்பார் அப்படின்னா, கோல திருமாமகளுடன் சேர்ந்து உயிர்களை பல நாள் உகந்து எப்பொழுதும் காப்பார். அதாவது மகாலட்சுமியோடு சேர்ந்து எல்லா உயிர்களையும் வெகு நாட்கள் சந்தோஷத்தோடு காப்பாராம். பட்டர் வியாக்கியானத்தில் சொல்கிறார், பகவான் வேண்டியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குறார். ஆனால் இன்னும் கொடுக்கணும், போராதுங்கிற எண்ணத்தோடையே இருப்பாராம். உதாரணத்துக்கு மகாபாரத்தில் திரௌபதி அரண்மனையில் துச்சாதனால் துகில் உரியப்பட்டா இல்லையா. அப்போ அவள் என்ன பண்ணா, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணால் முடியல. அப்புறம் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் கூப்பிட்டா இல்லையா. அந்த கூப்பிட்ட குரல் கோவிந்தான் கேட்ட உடனே துவாரகையிலேருந்து புடவையை சுரந்தார். ஆனால் அவமானத்தை காப்பாற்றி விட்டுட்டார். அவருக்கு ஒரு குறை என்னன்னா, திரௌபதி கஷ்டப்படும் போது நம்ம பக்கத்தில் இருந்து இந்திரபிரஸ்தில் இருந்து அவளுக்கு ஆஸ்வாசப்படுத்த வேண்டாமா, எவ்வளோ துடிச்சு போயிருப்பா அப்படின்னு வருத்தப்பட்டாராம். அவர் பரமபதம் போச்சே அவர் மனசு ரொம்ப ஒரு குறையோடையே போச்சான். அது எப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ருணம் பிரபுத்தமிவ ஹிருதயான்மே நாபத்தன்பதி அப்படிங்கிறார். அதாவது கடன் வாங்கி வாங்கி எப்படி வட்டி ஏறிண்டே போகுமோ அது மாதிரி நான் திரௌபதி கடன் பட்டுட்டேன். கடன் பட்டார் நெஞ்சம் போலேன்னு சொல்கிறா இல்லையா. அந்த கோவிந்தாங்கிற திருநாமத்துக்கு ஈடு இணையே இல்லை. எத்தனை கொடுத்தாலும் போராதான். அவ்வளவு திருநாமத்தோட மகிமை அது. எப்போ தான் இந்த கடனை திருப்பி கொடுக்க போகிறேனோ அப்படின்னு அந்த ஒரு வருத்தத்துலேயே அவர் இருப்பாராம். அது மட்டும் இல்லை, அவள் ஏன் இந்த மாதிரி இவ்வளோ தீவிரமாக அவள் போர் வருன்னு சொன்னார்னாக்க, அவளோட திருக்குறள் இருக்குல்ல, திரௌபதியோட திருக்குறள் ரொம்ப நன்னா இருக்குமா. அந்த குழல் எப்போவுமே முடிஞ்சிருக்கணும் பாரான் கண்ணன். அவள் விரித்து தலையை வாரினா சீக்கிரம் தலையை காட்டிக்கோ அப்படிம்பாரான். ஆனால் அந்த குழல் அழகு அவருக்கு விரிச்சிருந்தா பிடிக்காதான். அது போய் பல நாட்கள் இந்த துஷாசனோட ரத்தத்துக்காக விரிச்சே இருந்ததேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அது மட்டும் இல்லை, மங்களசூத்திர விருத்தியானுமே அது திருமங்கல்யம் தானே முக்கியம். அதை காக்கிறதுக்காகவும், அதான் ரட்சகன், அதை காக்கிறதுக்காகவும் தான் அவர் மாதிரி போருக்கே சம்மதிச்சாராம். அதைத்தான் ஸ்தானுகு, அதாவது நிலை பெற்று காப்பவர், நம்மளை எல்லாத்தையும் உறுதியோடு செய்பவர்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு முறை மதுராந்தகேரியில் ஒரு வெள்ளம் வந்தது. அதை காப்பாற்றியவரே ராமர் தான் நமக்கு தெரியும். அந்த திருநெல்வேலியிலேருந்து சில அடியார்கள்லாம் என்ன பண்ணால், ஏரிக்கரையில் சமைச்சு சாப்பிட்டுன்னு இருந்தா. அப்போ ஒரு சிறுவன், அவனும் அடியார் தான், சாப்பிட்டதும் ஏரிக்கரையில் கொப்பளிச்சான். அந்த நீர் பட்டு உடும்பு மேலே பட்டுருத்தோம். அங்கே அடியாரோட உச்சிஷ்டமாச்சே. உடனே அடுத்த ஜென்மம் அவருக்கு யாதவ பிரகாஷராக பிறந்தார். அவரே ராமானுஜருக்கு குருவாயிட்டார். ஆனால் ராமானுஜருக்கும் அவருக்கும் எப்பவும் கருத்து வேறுபாடு நிறையா இருந்தது. கடைசியில் ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிட்டார்.
அதுக்கப்புறம் யாதவ பிரகாஷ் ஒரு கட்டத்தில் தன்னோட தவத்தை உணர்ந்து தன் தாயிட்ட போய் இதுக்கு எந்த பிராயச்சித்தர் கேட்டாராம். அதுக்கு தாய் சொன்னால், நீ பண்ண பாவத்துக்கு இந்த பூமியே 3 தரம் வலம் வரணும் அப்படின்னாலாம். இவர் அப்படி யோசிச்சுட்டே படுத்துட்டுருந்தாராம், எப்படி 3 தரம் இவ்வளோ பெரிய உலகத்தை சுற்றி வருது அப்படின்னு. அப்போது கனவுல வரதராஜ பெருமாள் வந்து, ஏன் கவலைப்படுற, ராமானுஜர் இருக்காரே உனக்கு உலகமாக, அவரே இருக்கும்போது என்ன கவலை, அவரை நீ 3 தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிடும், உலகத்தையே 3 தரம் பிரதர்ஷனம் பண்ணி வந்து தான் அர்த்தம் அப்படின்ட்டாராம். உடனே அவர் கிளம்பிட்டார் ராமானுஜரை சேவித்து 3 தரம் பிரதர்ஷனம் பண்ணி தன் அடியாரை சேர்த்துக்க சொல்லி அவரோட சீடராகி கடைசியில் அவருக்கு போஷத்தையே கிடச்சிருத்தான். அவ்வளோ பெருமை ரட்சிக்கணும்னா பகவானுக்கு. அதனால் யாரானாலும் சரி திருத்தி பணி கொள்வார் சொல்கிறா இல்லையா, அதனால் அவனை திருத்தி ராதவ பிரகாசரை திருத்தி சீடராக்கி மோட்சத்தையே கொடுத்தார் இல்லையா, அதுதான் பகவான் ஸ்தானுகு. ஸோ நம்மளும் ஸ்தானவே நமக்கு சொல்லி வந்தோம்னா பகவான் நமக்கு நல்ல மன உறுதியை கொடுப்பார். நமக்கும் நம்ம அடியார் ஆச்சாரிய ஆசிரியிச்சு மோட்சத்தை அடையணுங்கிற எண்ணம் வரும். அதுதான் இந்த ஸ்தானுவுக்கு என்ற திருநாமத்தோட அர்த்தம்.